ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. சரி, ஓகே, ஒரு வீடியோவாக நம்ம வந்து போடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராவல் விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் டு சென்னை வந்து பஸ்ஸு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். சென்னை எதுக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து கண் வந்து செக்கப்புக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவுமே நான் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ அதையுமே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பஸ்ஸு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டிவி, அதாவது பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனு செம்மையாக இருந்தது. நான் பஸ்ஸில் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து போயிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த உப்பு கடலை, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வந்து ஸ்நாக்ஸாக வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். குட்டீஸ் 2 பேரும் பாருங்களேன், அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஹெட்ஃபோனை வந்து மாட்டிக்கிட்டு அவங்க மட்டும் பிடிச்ச கார்ட்டூன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எங்களுக்குமே அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாருங்கள் செம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த டிவி பார்த்துட்டே குட்டீஸ் வந்து 2 பேரும் தூங்கிட்டாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸு ஏறின டைம் வந்து 4:30 ஆயிடுச்சு. பஸ்ஸு வர வந்து லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து நம்மளுக்கு 2 பவுச் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து புட்டுக்கடலை உருண்டை, அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லானதாக கொடுத்துருந்தாங்க. நான் கூட இது சாக்லேட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சூப்பராக இருந்ததுங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஒரு 11 மணி இருக்கும். சாப்பிட வந்து வண்டி வந்து நிப்பாட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து சாப்பிடலை, ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு கொண்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து என்ன கொண்டு வந்தோன்னா சப்பாத்தி, தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் புளி சாதம் சூப்பராக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் வந்து கொண்டு போயிருக்கோம், இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து கொண்டு வரல. ஸோ இந்த டைம் வந்து நம்மளுக்கு டைம் நிறையா இருந்தது. பஸ்ஸு வந்து 3:30 தான் பஸ்ஸு. ஸோ அதனால் நான் வந்து நல்லா ஃப்ரீயாக நான் வந்து எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நானும் தம்பி மட்டும்தான் வந்து ஒரு காஃபி மட்டும் வந்து குடித்தோம். ஏன்னா இந்த மாதிரி ட்ராவல் அப்போ பார்த்திங்கன்னா தலைவலி, சரியான தலைவலி. எங்களுக்கு 2 பஸ்ஸு வந்து மாற வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு சென்னையிலேயுமே வேலை இருக்குது. அதுக்கப்புறம் சென்னை டு சேலம் தான் வந்து போகிறோம். ஸோ 2 விளாக் வந்து வரும், பார்ட் 2வாக வரும். மறக்காமல் வந்து பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து இந்த சோன் பப்படியா அது வந்து கேட்டால், இந்த ஜெல்லி வந்து ஒரே அடம்பிடிச்சா. அவங்க அப்பா கடைசிக்கு வாங்கியே தர மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஜெல்லியெல்லாம் வாங்கி தரக்கூடாது மேக்ஸிமம் குட்டீஸ்களுக்கு. இந்த அல்வா தான் வந்து பார்த்தேன். சரி, நம்ம ஊருக்கு தானே போகிறோம், அங்கே கிடைக்காத அல்வாவா இங்கே கிடைக்க போகுது அப்படின்ட்டு எதுவுமே வந்து வாங்கலை. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கடையிலலாம் ரொம்ப ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலையில் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. சென்னை வந்து வந்தாச்சு. பாப்பா பாருங்கள், காலையில் நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா ஒரு 5:45 6 மணி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்மோர் தான் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போ வந்தாலும் சரி இந்த எக்மோர் வந்து நாங்கள் ரூம் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணி அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஸ்டே பண்ணோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வந்து கிளம்பிட்டோம். எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா எக்மோருக்கு ஆப்போசிட்டு ஹோட்டல் இருக்குது. ஆனால் ரேட்டு நமக்கு ஹை ரேட்டு தாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்டோம், ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வெண்பொங்கல் வடை வாங்கியிருந்தோம், நானும் தம்பியும். பாப்பாவும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்ததுங்க. கடை வெண்பொங்கல் வந்து அல்டிமேட்னு தான் சொல்லணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து சென்னை அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் வந்து கிளம்பியாச்சு. தம்பிக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செக்கப் பண்ணோம். வேறு கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து இப்போது வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பாப்பாவுக்கு 2 பேருக்குமே வந்து செக்கப் பண்ணியாச்சு.